தமிழுக்கும் வீரம் நிறைந்த தமிழ் மண்ணுக்கும் அதனுள் வாழும் எம் மக்களுக்கும் இந்த எம்டி கல்பனாவின் சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். சுதந்திர போராட்டத்தின் தங்கள் இன்னுயிரை நீத்த தியாகிகளை பற்றி தான் பேச உள்ளேன். வாணிபம் என்ற பெயரால் நம் இந்திய திருநாட்டில் நுழைந்து நமது இயற்கை செல்வங்களை எல்லாம் கபலீகரம் செய்யும் நோக்கத்துடன் தங்கள் படைபலத்தை கொண்டு இந்திய மக்களையும் அதன் தலைவர்களையும் அடிமைகளாக்கி கொன்று குவித்த ஆங்கிலேயர்களின் செயல்களை பொறுத்துக் கொள்ள முடியாமல் எதிர்த்து போராடியது இந்திய சுதந்திர போராட்டம். மத்திய சட்டமன்றத்தில் வெடிகுண்டு வீசிய குற்றத்திற்காக பஞ்சாப் சிங்கம் பகத்சிங், சுகதேவ் மற்றும் ராஜகுரு ஆகியோர் தூக்கிலிடப்பட்டதும், வரி கொடுக்க மறுத்ததால் வீரபாண்டிய கட்டபொம்மனை கயத்தாறு என்ற இடத்தில் தூக்கிலிடப்பட்டதும், திருநெல்வேலி காட்டாங்குளம் சீமையின் ராஜா மாவீரன் அழகுமுத்துக்கோன் வரி கொடுக்க மறுத்ததால் சுட்டுக் கொல்லப்பட்டதும் இந்திய மக்களின் ஆவேசத்திற்கு அடிகோலியது. மதுரை சிறையில் வாடிய மாடுகளுக்கு பதிலாக செக்கிழுத்தார் வ.உ. சிதம்பரம் பிள்ளை. தனது எழுத்துக்களாலும் கவிதைகளாலும் தீவிரமான நாட்டுப்பற்றை உருவாக்கினார் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். மடிந்துவிடும் நிலை வரினும் தடியடிகளை தாங்கி நமது தேசிய கொடியை கையில் ஏந்தி கீழே விழாமல் காத்து நின்றார் திருப்பூர் குமரன். கொடூரன் கலெக்டர் ஆக்ஸ்துரையை கொன்று தன்னே சுட்டுக் கொண்ட வாலிபன் வாஞ்சிநாதன். ஆணுக்கு பெண் நிகரில்லை என்பது போல் தன் படைபலத்தை கொண்டு ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடி வென்ற வீரமங்கை வேலுநாச்சியார். தன் சொத்தையே விற்று சுதந்திர போராட்டத்திற்காக செலவிட்ட தென்னகத்தின் ராணி என்று காந்தியடிகளால் அழைக்கப்பட்ட கடலூர் அஞ்சலை அம்மாள். உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டு சிறைக்கு சென்ற முதல் பெண்மணி ருக்மணி லட்சுமிபதி. வெள்ளையணி வெளியேறு இயக்கத்தில் கலந்து கொண்டு சிறைக்கு சென்ற கிருஷ்ணாம்பாள் ஜெகநாதன். சிறைக்கு சென்றாலும் சிறைச்சாலையை கல்விச்சாலையாக மாற்றி அங்குள்ள பெண்களுக்கும் கல்வி வழங்கினார் அம்பூச்சத்தம்மாள். இந்த தியாகிகளை எல்லாம் எப்படி மறக்க முடியும்? இவர்கள் மட்டுமல்ல, மதுரை சொர்ணாத்தம்மாள், மதுரை கே.பி. ஜானகி அம்மாள், பத்மாசினி அம்மாள், லட்சுமி கவுல், லீலாவதி போன்றவர்களின் பங்கும் போற்றுதலுக்கு உரியது.